ஹலோ ட்ரேடர்ஸ், கோல்ட், காப்பர் அண்ட் குரூடாயிலுடைய டெக்னிக்கல் வியூஸ் இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய ஸ்கிரிப்ட்ஸ் அனலைசிஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அது நீங்கள் எடுக்கக்கூடிய ட்ரேடுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். அதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்படி ட்ரேடு எடுக்கும்போது ஏதாவது சந்தேகம் இருந்தால் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு எங்களால் முடிஞ்ச டெக்னிக்கல் சம்மந்தமான சொல்யூஷன்ஸ் கொடுக்குறோம். இந்த கமாடிட்டி ஸ்கிரிப்ட்ஸ் மட்டும் இல்லாமல் ஃபாரெக்ஸ் கரன்சி ஸ்கிரிப்ட்ஸில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். அந்த ஸ்கிரிப்ட்ஸில் இருக்கக்கூடிய டெக்னிக்கல் விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு கோல்டு சார்ட் பார்க்கலாம். கோல்டு மினி இது. கோல்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் செல் எதிர்பார்த்துட்ருக்குறோம். அதாவது இந்த லெவலுக்கு கீழே 37050க்கு கீழே நம்ம செல் எதிர்பார்த்துட்ருக்குறோம். நேற்று பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மூமெண்ட்டே கொடுக்கல. சும்மா ஒரே ஏரியாவுக்குள்ளே தான் சின்ன ரேஞ்சாகவே முடிஞ்சிருச்சு ப்ரைஸ் இப்போது. ஸோ இன்றைக்கி நம்ம எதிர்பார்க்குறது நம்ம இங்கேருந்தே என்ட்ரிக்குள்ளே போகலாம். அதாவது இந்த லெவலுக்கு கீழே, அதாவது 37280க்கு கீழே நம்ம செல் என்ட்ரிக்குள்ளே போகலாம். இப்போ இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸை நம்ம ஸ்டாப் லாஸாக யூஸ் பண்ணலாம். அதாவது நேற்றே நம்ம இந்த லெவலில் தான் ஸ்டாப் லாஸாக யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருந்தோம். அதாவது 37550 37560 நம்ம ஸ்டாப் லாஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 37050 கட் பண்ணால் நம்ம செல் என்ட்ரிக்குள்ளே போகலான்னு எதிர்பார்த்துருந்தோம். இப்போ நேற்று ஃபுல்லாகவே ரேஞ்சாக முடிஞ்சதுனால இப்போ நம்ம கொஞ்சம் அட்வான்ஸ் என்ட்ரியாக உள்ளே போகிறோம். இதை டெலிட் பண்ணிடலாம். அதாவது இந்த லெவல் 37280க்கு கீழே நம்ம செல் என்ட்ரிக்குள்ளே போகலாம். இது கொஞ்சம் அட்வான்ஸ் என்ட்ரி தான். பட் இருந்தாலும் நமக்கு ஸ்டாப் லாஸ் கிளியராக இருக்கிறதுனால அந்த என்ட்ரி எடுக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ நம்ம இந்த லெவலை என்ட்ரி பாயிண்ட்டாக யூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த டார்கெட் இதை யூஸ் பண்ண தேவையில்லை. இதை லோ பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்காக போச்சுன்னா நல்லாவே ட்ராவல் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கிளியராக வாட்ச் பண்ணிக்கணும். அதாவது 37050 லெவலில் மட்டும் கொஞ்சம் கிளியராக வாட்ச் பண்ணிட்டு அந்த என்ட்ரி கன்டினியூ பண்ணலாம். லோ பிரேக் பண்ணிச்சுன்னா தாராளமாக செல் என்ட்ரிக்குள்ளே போகலாம். பையை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இங்கேயே சொல்லியிருந்தோம் டபுள் டாப் ஃபார்ம் பண்ணிட்டு கீழே வரதுக்கு தான் வாய்ப்பு இருக்குதுன்னு. அதே மாதிரி டபுள் டாப் தான் ஃபார்ம் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி இந்த லோ பிரேக் பண்ணி ட்ராவல் ஆச்சுன்னா நல்லாவே ஒரு ட்ராவல் கொடுக்கணும் எதிர்பார்க்கலாம். அதுவும் இந்த 37050 லெவலில் பிரேக் பண்ணிச்சுன்னா நல்ல ஒரு பெரிய ரீட்ரேஸ்மெண்ட் செல் நடக்கிறதுக்கே வாய்ப்பு இருக்குது. ஸோ நமக்கு டார்கெட்டும் ஒரு பெரிய டார்கெட் கொடுக்கறதுக்கே சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் காப்பர் ஆக்சுவலாக நம்ம நேற்று பை சைடு இருந்தோம். அதாவது மினிமம் இந்த 446 பாயிண்ட்ஸ் இந்த லெவலை பிரேக் பண்ணிச்சுனாவே நம்ம பை என்ட்ரிக்குள்ளே போகலாம். பட் இது மிடில் எடுக்கக்கூடிய என்ட்ரி தான். டோட்டலாக ஓவராலாக பார்க்கும்போது ப்ரைஸ் ஒரு ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதாவது இந்த ஹைக்கும் இந்த லோக்கும் இடையில தான் இருக்குது டே சார்ட்டை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ நம்ம இந்த இடத்துல இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணாவே ஃபஸ்ட் வைக்கக்கூடிய டார்கெட் இந்த லெவலில் தான் வைக்கலான்னு சொல்லியிருந்தோம். அதாவது 449.80 நம்ம இந்த லெவல் 449.55 449.80 நம்ம ஃபஸ்ட் டார்கெட்டை யூஸ் பண்ணலாம். அதுவும் இந்த லெவலில் 450.80 பிரேக் பண்ணிச்சுன்னா அது நல்ல ஒரு பெரிய ட்ராவல் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இப்போ கிட்டத்தட்ட இந்த இடமும் ஒரு சின்ன இப்போ கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்குது, இங்கேயும் ரெசிஸ்டன்ஸாக தான் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இனிமேல் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணிச்சுனா தான் நமக்கு பை என்ட்ரிக்கு வாய்ப்பு இருக்குது. அது வரைக்கும் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நடந்து தான் மறுபடியும் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் நாங்கள். ஸோ இப்போ இந்த லெவலில் பிரேக் பண்ணிச்சுன்னா அந்த 450.80 ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணினா பை என்ட்ரிக்குள்ளே போகலாம். இல்லாட்டி வெயிட் பண்ணி இந்த ஏரியாவை பிரேக் பண்ண பிறகு அப்புறம் என்ட்ரிக்குள்ளே போய்க்கலாம். அப்படி பிரேக் பண்ண முடியலன்னா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சின்ன இங்கே மறுபடியும் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கிறதுக்கே வாய்ப்பு இருக்குது. நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கிறதுக்கே வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த என்ட்ரி அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இங்கே ஸ்டாப் லாஸ் கிளியராக இருக்குது இந்த செல் என்ட்ரி எடுத்தாலுமே. பட் இருந்தாலும் நம்ம பை சைடு எதிர்பார்த்துட்டு இருக்கிறதுனால இந்த என்ட்ரி அவாய்ட் பண்ணிக்கலாம். நாளைக்கு இந்த மூவ்மெண்ட் ஏதாவது முடிஞ்சதுன்னா ப்ராப்பராக ஒரு மூவ்மெண்ட் கொடுத்து முடிஞ்சதுன்னா அப்புறம் செல் என்ட்ரிக்குள்ளே போகலாமா அல்லது பை என்ட்ரிக்குள்ளே போகலாமாங்கிறத நாளைக்கு யோசிச்சுக்கலாம். இப்போதைக்கு இன்றைக்கி செல் நடந்தால் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த ஹையை கட் பண்ணி ட்ராவல் ஆக ஆரம்பிச்சதுன்னா பை என்ட்ரிக்குள்ளே போய்க்கலாம். நெக்ஸ்ட் crude oil.
இது செப்டம்பர் கான்ட்ராக்ட், நேற்று ஆகஸ்ட் கான்ட்ராக்ட் முடிஞ்சுது. ஸோ நம்ம எதிர்பார்த்துருந்தது இந்த லெவலுக்கு மேலே பை எதிர்பார்த்தோம், அதாவது 3975க்கு மேலே பை எதிர்பார்த்துருந்தோம். நேற்றே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் அந்த அளவு வந்து ஒரு ஃபேக்கி ஃபால்ஸ் பிரேக் அவுட் தான் காமிச்சிது. ஒரு ஷேடாவாக கொடுத்துட்டு உள்ளே தான் வந்தது ப்ரைஸ். மறுபடியும் அகைன் ஒருக்கா போய் தான் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் முடித்து நல்லாவே ட்ராவல் கொடுத்துச்சு. ஸோ இன்றைக்கி பார்க்கும்பொழுது கேப் அப் ஓப்பன் நடந்திருக்குது. ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி வந்து நியூ என்ட்ரி வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி அந்த என்ட்ரியை கன்டினியூ பண்ணிகிட்டு இருந்தால் இந்த இதோட டார்கெட் வந்து கிட்டத்தட்ட இங்கே வரைக்கும் வைக்கலாம், அதாவது 4070 வரைக்கும் நம்ம அந்த டார்கெட் யூஸ் பண்ணலாம். புதுசாக என்ட்ரிக்குள்ளே போகிறவங்க அந்த என்ட்ரி அவாய்ட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி. ஏன்னா ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நியரஸ்ட் டார்கெட் ஏரியாவில் இருக்கிறதுனால அவாய்ட் பண்ணிவிட்டு ஒன்று இந்த ஏரியாவை பிரேக் பண்ணி நின்றுச்சுன்னா நாளைக்கு அந்த என்ட்ரி பற்றி யோசிக்கலாம், அல்லது ரீட்ரேஸ்மெண்ட் நடந்தால் அப்புறம் அதாவது பை வாய்ப்பு கிடைக்குமாங்கிறத யோசிக்கலாம். மொத்தத்தில் புது என்ட்ரி எடுக்கிறவங்களுக்கு இன்றைக்கி குழாயில் என்ட்ரி எடுக்க வேண்டாம். ஆல்ரெடி என்ட்ரி நேற்று எடுத்திருந்தால் அந்த என்ட்ரி கன்டினியூ பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.